சிவாய நம. ஓம் நம சிவாய. இன்று திருநிலை பெரியாண்டவர் எங்கள் குலசாமி திருநிலைக்கு வந்திருக்கிறோம். எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம கேளம்பாக்கம் தாண்டி இந்த உரகடம் என்ற ஊர் இருக்குதுங்க. திருநிலை லொக்கேஷனில் திருநிலை பெரியாண்டவர்னு போட்டாலே இந்த இடத்துக்கு வரலாம். சிவாய நம. வந்து தரிசனம் இன்றைக்கி சிறப்பாக பண்ணிவிட்டு போனோன்ட்டு வந்து பார்த்துருக்கோம். வாங்க ஐயாவை போய் தரிசனம் பண்ணுவோம். தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாம் ஒவ்வொரு வீடியோவாக காமிக்கிறேன். சிவாய நம. ஓம் நம சிவாய. அண்ணாமலைக்கு அரோகரா. ஓம் நம ஓம் நம சிவாய. பெரியாண்டவா போற்றி. திருநிலை பெரியாண்டவர். ஓம் நம சிவாய. குலதெய்வம். நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது குலதெய்வத்தை போய் ஒரு முறை தரிசனம் செய்தாலே போதும். நிறைய நம்ம கோவிலுக்கு இங்கே போவோம். ஆனால் ஒரு முறை நம்ம குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு ஒரு வழக்கு போட்டு உட்காந்து மனசார அதை சொல்லிட்டு வந்தாலே அவர்கிட்ட எல்லாம் சரியாயிடும். நிறைய பேர் என்னன்னு தெரியாமல் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு ஒரு மனசில் ஒரு கஷ்டங்கள் வரும்போது அந்த டைமில் நேராக குலதெய்வத்துக்கு போய் ஒரு பொங்கல் ஒரு படையல் வைத்து மனசார அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு வந்துட்டோம்னா நம்ம பிரச்சனைகள் அனைவரும் தீர்த்துடும். முதல் குலதெய்வ வழிபாடு மெயின். நம்ம குலதெய்வ வழிபாட்டை ஒழுங்கு முறையாக நம்ம செய்தாலே போகிறோம். நம்ம எந்த பிரச்சனைகளும் நம்ம வராது. நிறைய இந்த கல்யாண தடைகள், இந்த குழந்தை பாக்கியம், நிறைய பிரச்சனைகள் தீரும். இந்த கடன் தொல்லை, வீட்டில் நிம்மதி இருக்காது, நிறைய பிரச்சனைகள். ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்ம குலதெய்வத்தை பார்க்கும்போது எல்லாமே சரியாயிடும். சிவாய நம. ஓம் நம சிவாய. அண்ணாமலைக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. மாதம் இருமுறை இல்லாட்டா 3 மாதத்துக்கு ஒரு முறை. நிறைய பேர் வருடத்துக்கு ஒரு முறை தான் குலதெய்வத்தை பார்ப்பாங்க. மற்ற எல்லா கோவிலுக்கும் போவாங்க. ஆனால் குலதெய்வத்துக்கு மட்டும் போகிறதுக்கு யோசிப்பாங்க. எப்பயுமே நமக்கு டைம் இருக்கும்போது குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்தாலே போதும். நிறைய பேருக்கு ஆண் தெய்வமாக இருக்கும், சில பேருக்கு பெண் தெய்வமாக இருக்கும். இப்போ இதில் ஆண் தெய்வம் பெண் தெய்வம். அது இப்போ பெண் தெய்வம்னா பௌர்ணமியில் போய் வணங்கணும். ஆண் தெய்வம்னா அமாவாசையில் வணங்கணும். போய் ஒரு நாள் நம்ம குலதெய்வத்திட்ட போயிட்டு மனசார ஒரு பொங்கல் வைத்து வழிபட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக அனைத்து பிரச்சனைகளும் தீரும். எவ்வளோ இடத்துக்கு நம்ம போவோம், ஆனால் நம்ம குலதெய்வத்தை மட்டும் மறந்துடுவோம். கேட்டால் எந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் குலதெய்வத்திட்ட போய் யாரும் பார்க்கறதில்ல. சிவாய நம. ஓம் நம சிவாய். ஒரு முறை குலதெய்வத்தை போய் பாருங்கள். ஓம் நம சிவாய். சிவாய நம. ஓம் நம சிவாய. பன்னீர் அபிஷேகம். ஐயா தானத்தில் இருப்பார். பன்னீர் அபிஷேகம். பன்னீர் இங்கே விற்கும். நம்ம பன்னீர் வாங்கி ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணலாம். திருநீர் பெரியாண்டவர் கோவிலில். சிவாய நம. ஓம் நம சிவாய. தானத்து குளத்தில் இருப்பார். ஓ